வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகன் ஐசக் வந்துட்டேன். வழக்கமாக வந்து கலர்ஃபுல் செட்டிங்ஸோட வருவேன். பேக்ரவுண்டில் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு ஒயிட்டாக வந்திருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேச போகிற விஷயம் வந்து கொஞ்சம் இமோஷனலாக இருக்கும். ரொம்ப சீரியஸான விஷயம். ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுக்கலான்னு தான் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவையும் மறுபடியும் வந்து எடிட்டிங் இல்லாமல் பண்ணலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். லைட்டிங் வந்து அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகுது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் பேச வேண்டிய விஷயம் தான் முக்கியம். நிறைய வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கத்திருப்போம். இப்போ நான் வந்து பேக்ரவுண்டை வந்து அழகா வச்சுட்டு, இல்ல வந்து என்ன சொல்றது, எடிட்டிங்லாம் வந்து பக்காவா பண்ணிட்டு பேசுற கண்டென்ட், பேசுற விஷயம் வந்து ஒண்ணுமே இல்லைன்னா அந்த வீடியோ செஞ்சதுக்கு எந்த புண்ணியமும் இல்லாம போயிடும். அந்த மாதிரி இல்லாம பேசுற விஷயத்த மட்டும் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் பேசுற விஷயம் நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா நல்லபடி எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பார்க்காம நம்ம என்னத்தை சொல்ல வரோங்கிறத வந்து கண்டிப்பா எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு என்னன்னா, நீங்க என்னுடைய தமிழ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ரேப், இந்த கற்பழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழ்ல சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த வார்த்தையை கேட்டாலே பயமா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு காலகட்டத்துல வந்து தமிழ் திரைப்படத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீன் இல்லாம இருக்காது. வில்லன் இந்த மாதிரி கற்பழிப்பு சீன் பண்ணாம இருக்க மாட்டாரு. கதாநாயகன் வந்து காப்பாத்துற மாதிரி சீன் அமையும். ஆனா நிஜ வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்குதா? எத்தனை பெண்களை கற்பழிக்கப்படுறாங்க, எத்தனை பெண்கள் கற்பழித்து கொல்லப்படுறாங்க. ரொம்ப ஈஸியாங்க. ஒரு அம்மா அப்பா ஒரு பொண்ணை பத்து வளர்க்குறாங்கன்னா எவ்வளவு கனவுகளோட அந்த அந்த பொண்ணை வந்து வளர்ப்பாங்க. நல்லா படிக்க வச்சிருப்பாங்க. சில பெண்கள் வந்து வேலைக்கு போவாங்க. சர்வ சாதாரணமா இவங்க எல்லாரையும் கற்பழித்து ரேப் பண்ணி கொண்டு போட்டுடுறாங்க. நம்மளுக்கு இது ஒரு நியூஸா இருக்கலாம். அது நம்ம வீட்டுல நடக்காத வரைக்கும் அது ஒரு நியூஸ். நம்ம வீட்டுல அது நடந்துருச்சுன்னா அது ஒரு சம்பவம்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயங்க இது. எவ்வளவு முன்னேற்றம் இந்த வருஷம் 2021 கொரோனா வைரஸ் தாக்கத்தால 2 வருஷமா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல வந்து நம்ம எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கோம். இந்த சூழ்நிலையில வந்து நல்ல விஷயங்களை செய்யணுங்கிறது தான் நம்மளோட ஆசை. நிறைய பேர் சொல்ற விஷயமும் அதுதான். நம்ம வீட்டுல இருக்கோம் மோஸ்ட்லி நல்ல விஷயங்களை செய்வோம், பாசிட்டிவா யோசிப்போம் அப்படின்னு. அதையும் தாண்டி சில கிட்ட விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. வீட்டுல இருந்து மட்டும் இல்லைங்க, நாட்டுல பரவலா வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ரேப். முதல்ல இந்த ரேப் விக்டிம்ஸ் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் ஐ மீன் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விக்டிம் பேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி உடைப்படுத்துறீங்க, அதனாலதான் வந்து கற்பழிப்புக்கு வந்து சம்பவங்கள் வந்து நடக்குது அப்படின்னு. ஆனா பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி கற்பழிக்கப்படுறவங்க வந்து ஃபுல்லா உடை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க தான். சின்ன பிள்ளைங்க என்னங்க பண்ணுச்சு? 4 வயசு 5 வயசு பிள்ளைங்க என்னங்க பண்ணுச்சு? அதுங்களுக்கு என்னங்க தெரியும்? அதுங்க என்னங்க கிளாமரா உடுத்துது? அதுங்களை கூட தான் விட்டு வைக்க மாட்டாங்க. நம்ம வந்து பாமர மக்கள் அப்படின்னு பேசுறோம், படிச்சவங்க அப்படின்னு பேசுறோம். படிச்சவங்க வந்து கிளாமரா இருக்காங்க அப்படி, அந்த மாதிரி உணர்ச்சி வந்து தூண்டுறாங்க, அந்த மாதிரி உணர்ச்சி தூண்டுற மாதிரி உடைகள் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த சின்ன பிள்ளைங்க, பேஷண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் இருக்கிற பேஷண்ட்ஸ், வயசானவங்க, அவங்களாம் என்ன பண்ணாங்க? அவங்களால கிளாமரா சுத்திக்கிட்டு இருக்காங்களா? அத ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. அதாவது நம்ம போடுற உடை தான் வந்து மத்தவங்களை கவர்றது. கற்பழிக்கப்படுறாங்க, கற்பழி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அப்ப அந்த சின்ன பிள்ளைங்களை என்னங்க பண்ணுச்சு? எங்க நடக்கல? கோயில்ல பண்றாங்க, காட்டுல கொண்டு போய் பண்றாங்க, வீட்டுக்குள்ளேயே இந்த கற்பழிப்பு நடக்குது. அதுவும் கும்பலா சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து கற்பழிக்கிறாங்க. ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மகாபாரதம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த மகாபாரதத்துல. ஆனா பாஞ்சாலி மேல கைய வச்சதும், பாஞ்சாலியுடைய சேலைய இழுத்ததும், அதுக்கப்புறம் தாங்க குருஷேத்திர போர் வந்துச்சு. அதே மாதிரிதான் ராமாயணமும். சீதா தேவிய வந்து சிறை செஞ்ச பிறகுதான் ராவணனுக்கு அழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு மேல கை வச்சா பேரழிவுங்க. பெண் பாவம் வந்து பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்மளுடைய செல்ஃப் என்ன சொல்லுவாங்க, டிசிப்ளின்,
தனக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம் என்னங்க இருக்கு? எல்லாரும் பார்த்தாலும் வந்து அந்த மாதிரி உணர்வு தோணுமா? உன்னுடைய காமத்தை உன்னால கட்டுப்படுத்த முடியலன்னா எப்படிங்க நம்ம மனுஷங்கிற கேட்டகரிக்குள்ள வர முடியும்? வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எல்லா விஷயத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணுங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுங்க, இதை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல சேர்ந்தது தாங்க இந்த பாலியல் உணர்ச்சி. அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா எங்க போய் முடிய போகுது இது? நம்ம உட்காந்துக்கிட்டு டெய்லி வந்து அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், உமன் சேஃப்டியை பத்தி பேசுறோம், பெண் விடுதலை பத்தி பேசுறோம், நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த நிமிஷம் கூட ஏதாவது ஒரு விஷயம் பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி கற்பழிப்பு சம்பவங்கள், ரேப் சம்பவங்கள் நடந்துகிட்டு தானே இருக்கு. நீங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு பொண்ணையும் தாயா நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த மாதிரி உணர்வு உங்களுக்கு வருமா? பால் கொடுத்த மார்பையே தொட்டு பார்க்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயமாகும்? இது தப்பு இல்லையா? ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? உன்னோட தாயை நீ எப்படி பாக்குறியோ அதே மாதிரி மத்த பெண்களே பார்க்க ஆரம்பிச்சாதானங்க இந்த விஷயம் வந்து குறையும். பெண்களை பார்த்ததும் எதுக்கு உனக்கு அந்த மாதிரி தோணுது? உன்னுடைய சுய இன்பத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நான் வந்து வருஷப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தன்னுடைய சுய இன்பத்துக்கு நிறைய விஷயம் வந்து பண்ணலாம். ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டு கும்பலா சேர்ந்து கற்பழிக்கிறது எந்த விதத்துல நியாயமாகும்? அதை மறைக்கிறதுக்கு கொலை பண்ணிட்டு வெட்டி போடுறதும் எரிச்சு சாம்பலாக்குறதும் உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அப்படி கட்டுப்படுத்திக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன உணர்ச்சி எனக்கு வந்து புரியல. ஏன்னா ஒரு விஷயம் வந்து அது தப்புன்னு உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க பண்றீங்க. நீங்க ஒண்டி போய் பண்றதை விட கும்பலா சேர்ந்து பண்ணலாம், மாட்டினா கும்பலா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்க. சில பேர் வந்து படிப்பினே இல்லையா, நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்துல மாட்டி இருக்காங்க, தக்க தண்டனையை கொடுத்திருக்காங்க. உங்க வாழ்க்கையும் போய் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் போய் எதுக்கு இந்த ரிஸ்க்? மற்றவங்களை பத்தி பாடம் கத்துக்க வேண்டாமா? நம்ம ஏற்கனவே எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு தண்டனைகள் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அதை பார்த்து நம்ம ஒரு படிப்பினையா எடுத்துக்க வேண்டாமா? வாழ்க்கையில நம்ம டிசிப்ளின் வேண்டாமா? செல்ஃப் கண்ட்ரோல் வேண்டாமா? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு உங்களுடைய. நீங்க நாட்டத்தை திருப்பலாம், நீங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில சேரலாம், என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். இதுதான் பண்ணணுமா? ரொம்ப சர்வ சாதாரணமா வந்து செய்யறது வந்து ரொம்ப தப்புங்க. இப்போ நம்ம டெய்லி வந்து சொல்றோம், யாரு இதுக்கு பொறுப்பு எடுத்துக்க முடியும்? நம்ம சொல்லுவோம் வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் வந்து இதை சொல்லி கொடுக்கணும், ஸ்கூலுக்கு போனா டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கணும். எவ்வளவுதான் சொல்லி கொடுக்கறது? சொல்லி கொடுக்க செஞ்சுக்கிட்டே தானே இருக்காங்க. யூடியூப் திறக்க முடியல, இன்டர்நெட் போக முடியல, ஆபாசம் வந்து அதிகமா இருக்கு. ஆனா அதை வச்சு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு எந்த விதத்துல நம்ம வந்து உறுதி செய்ய முடியும்? இதுதான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது, யூடியூப்ல உள்ளது இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது, இன்டர்நெட்ல பாக்குற விஷயங்கள் தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்படியே அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணாலும் உனக்கு மூளை இல்ல. எல்லா விஷயத்தையும் தான் வந்து நம்ம இன்டர்நெட்ல பாக்குறோம், நம்ம அது படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். அது எல்லாத்தையும் கத்துக்க முடியுமா? அதை கத்துக்கிட்டு வந்து செயல்படுத்தல கொண்டு கொண்டு வர முடியுமா? நல்ல விஷயங்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்களே யூடியூப்லயும் இன்டர்நெட்லயும். அந்த நல்ல விஷயத்த ட்ரை பண்ண வேண்டியது தானே. இந்த மாதிரி கெட்ட விஷயத்த வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டாங்க, மீடியா வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன இது? மீடியால எவ்வளவு விஷயங்களை காட்டுறாங்க, நல்ல விஷயமும் காட்டுறாங்க, கெட்ட விஷயமும் காட்டுறாங்க. மீடியா தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்னா நல்ல விஷயம் வந்து எதுக்கு வந்து பூதாகாரமா வரல? இந்த கெட்ட விஷயம் மட்டும் ஏன் நடந்துகிட்டே இருக்கு? அதை தானே நம்ம இங்க பார்க்கணும். அதை பார்க்க நம்ம தவறுறோம். கெட்ட விஷயங்களை நம்ம ஏன் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்? அதுதான் இங்க தப்பு. இப்போ நம்ம ஒரு ஸ்பெசிபிக்கா வந்து ஒரு பேரண்ட்ஸையோ ஒரு அப்பா அம்மாவையோ அவங்க வளர்ப்பையோ இல்ல வந்து ஒரு அந்த அந்த கல்வி முறையோ வந்து பிளேம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. தனக்கு தானாவே மூளை வேணும், யோசிக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான்னு யோசிக்கணும். பழைய ஹிஸ்டரியில நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ரேப் கேஸ்ல வந்து பிடிபட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தண்டனை வந்து கிடைச்சிருச்சு சில பேருக்கு. அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? பட்டும் புரிஞ்சிக்கலன்னா பார்த்தாச்சும் புரிஞ்சுக்கணும்ல. அதுதானே இங்க முக்கியம். எவ்வளவு சம்பவங்கள் நடக்குது, இஷ்டத்துக்கு பண்ணிட்டே போறீங்க. முதல்ல வந்து மதிப்பு வைக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு தெரியணும், இந்த குணத்தை வந்து மாத்திக்கணும்.
உங்களுடைய இந்த பாலியல் உணர்ச்சியும் இந்த காம உணர்ச்சியும் கட்டுப்படுத்த முடியலன்னா ரொம்ப கஷ்டம். நாளடைவில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ரொம்ப ஈஸியா வந்து இந்த சின்ன பிள்ளைங்களை, இந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களை, அப்படி என்ன வந்து ஒரு வெறி இவங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்தது உங்களுக்கு தோணுது? அடக்க முடியாத அளவுக்கு வெறி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களுடைய விஷயத்த, அதாவது உங்களுடைய சுய இன்பத்தை வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது நல்லாவே தெரியும், என்ன பண்ணணும்னு தெரியும். இது வந்து 10-20 வருஷத்துக்கு முன்னுக்கு இல்ல, இப்ப உள்ள காலகட்டத்துல என்னென்னமோ பண்றாங்க. கேட்டா நான் அதை ட்ரை பண்றேன், நான் இதை ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு தப்பான விஷயத்தை தான் முதல்ல முன்னிறுத்தி அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து ட்ரை பண்றீங்க. நல்ல விஷயத்த ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு இருக்கு, எத்தனை பேர் பசி பட்டினியில வாடுறாங்க, அங்கங்க சண்டை நடக்குது. இப்போ கொரோனா வைரஸ் வந்திருக்கு, அதை தான் நம்ம முதல்ல வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து பார்க்கணுமே தவிர இந்த விஷயம் இல்ல. கண்ட்ரோல் பண்ணிக்கணும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க? அதுதான் இங்க கேள்வியா இருக்கு. கேட்கும் போது இந்த செய்தியெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வந்து போயிட்டே இருக்குங்க. இன்னைக்கு ஒரு கேஸ், நாளைக்கு ஒரு கேஸ், நாளானிக்கு ஒரு கேஸ், அப்படி போயிட்டே தான் இருக்கு. என்னென்ன கூத்து பண்ண முடியுமோ அந்தந்த கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வயசு வித்தியாசம் இல்லாம வேற போயிட்டு இருக்கு இந்த விஷயத்துல. யாரு இந்த வயசு இந்த ரேஞ்சில் உள்ளவங்க தான் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபைட் பண்ணவே முடியாத அளவுக்கு எல்லா ரேஞ்சிலையும் வந்து இந்த பெர்வர்டிசம் இருக்கு. கொஞ்சம் சேலை விலகக்கூடாது, கொஞ்சம் உடுப்பு களையக்கூடாது, உடனே வந்து பாக்குறது. யோசிச்சு பாருங்க. எல்லாரையும் வந்து ஒரு தாயா நீங்க யோசிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உங்க மனசுல வராது. அந்த மாதிரி எண்ணங்கள் மீறி வந்தாலும் அதை வந்து திசை திருப்ப முயற்சி பண்ணணும் நீங்க. அதுதான் வந்து மனித தன்மைன்னு சொல்லணும். பண்றதையும் பண்ணிட்டு அதுல வந்து மர்டர் பண்ணி போட்டுறது. நியாயம் கேட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்க முடியுமா இந்த விஷயத்துக்கு ஒவ்வொரு நாளும்? இல்ல ஒவ்வொரு நாளும் தான் அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? வாட் இஸ் ராங்? எங்க தப்பு நடக்குது? யாரு மேல தப்பு? தனக்கு தானாவே வந்து உணர முடியலன்னா அது நம்மளோட தப்பா தான் இருக்க முடியுமே தவிர யாரையுமே குத்தம் சொல்ல முடியாது. நீங்க செய்யற தப்பு நீங்க உணரணும், அப்பதான் ஸ்டாப் பண்ண முடியும். வேற யாரும் வந்து எவ்ரிடே வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டு இருந்தா கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, நல்லதை பேசுறவங்க இருக்காங்க. உங்களுடைய சிந்தனைய வந்து நல்ல விஷயத்துல வந்து காட்டுங்க, நல்ல செய்யுங்க. இது மட்டும்தான், இந்த பாலியல் விஷயம் மட்டும்தான் வாழ்க்கையே இல்லைங்க. அதுல இருந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் சொன்ன மாதிரிதான், அது படிச்சவங்களா இருந்தாலும் சரி, பாமர மக்களா இருந்தாலும் சரி, அந்த உணர்வு எல்லா மனுஷனுக்குமே வர வேண்டிய நேரத்துல வரும். அதை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு குணம் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குணம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேசலாம் அவங்க கிட்ட. நீ இதை குறைச்சிக்கணும், நீ கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லணும். மீண்டும் மீண்டும் வளர்க்க கூடாது. அப்புறம் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், கும்பலோட கும்பலா போயிட்டு எதாச்சும் ரேப் பண்ணி போடுறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா? நல்ல கும்பலோட கும்பலா போயிட்டு ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க, அதுதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு. நம்ம ஃப்ரெண்டு தப்பா போறாங்கன்னா, நம்ம கூட உள்ளவங்க தப்பா போறாங்களா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி தப்பு செய்யறாங்களா, அவங்களுக்கு அந்த மாதிரி உணர்ச்சி இருக்கா, அதை வந்து நீங்க வந்து உங்களுடைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்கள திருத்த முயற்சி பண்ணணும். நீங்களும் கூட துணை போக கூடாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு புரியலங்க. எவ்ரிடே வந்து பேசி பேசி சில விஷயங்கள் நம்ம டயர்ட் ஆயிட்டோம். இன்னும் எத்தனை வருஷ காலத்துக்கு தான் இந்த சுதந்திர பெண் சுதந்திரத்தை பத்தி பேச போறோம், உமன் சேஃப்டியை பத்தி பேசிக்கிட்டே இருக்க போறோம்னு தெரியல. பெண்கள் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வெரி சிம்பிள். எவனாச்சும் வந்து தப்பா கிட்ட வரானா, அட்டிக்க வேண்டிய இடத்துல ஒரு எத்து விடுங்க. அந்த சமயத்துல அவனால திருப்பி ஏந்திரிக்கவே முடியாது. உங்களுடைய ஹேண்ட்பேக்ல எந்த நேரமும் பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருக்குங்க. எவனாச்சும் தப்பா கிட்ட வரும்போது அவன் கண்ணிலேயே அடிச்சு விடுங்க. தப்பா நடக்கிற விஷயத்த வந்து தப்பா ஒருத்தர் நம்மள பாக்குறானா, தப்பா ஒருத்தன் செய்ய முயற்சி பண்றானா, கிட்ட வரனா அவன் கண்ணில் ஸ்ப்ரே அடிச்சு விடுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எத்திருங்க. ஆனா அந்த குழந்தைகள் என்ன செய்யும்? பெத்தவங்க என்ன செய்வாங்க? இந்த சின்ன பிள்ளைங்களை வந்து பாதுகாக்கிறது வந்து பெரிய விஷயமா போயிருச்சு. இப்போ யாரையும் நம்ப முடியல, நம்பிக்கை இல்லாத தனமா போயிருச்சு இந்த உலகம். இப்போ சின்ன பிள்ளைங்களை எங்கேயுமே விட்டுட்டு வர முடியல. அதுக்காக வந்து அப்பா அம்மா எவ்ரிடே போயிட்டு பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்துட்டு வர முடியுமா பிள்ளைங்க கூட? பிள்ளைங்களோட சேஃப்டிக்காக யாரை நம்பிங்க பிள்ளைங்களை படிக்க அனுப்ப முடியும், வெளியே அனுப்ப முடியும்? ஸ்கூல் யூனிஃபார்மோட தூக்கிட்டு போறீங்க. நம்மளே தாங்க திருந்தணும், நம்ம எண்ணத்தை மாத்தணும், நல்ல விஷயங்களை யோசிக்க ஆரம்பிங்க.
என்ன என்னென்னமோ நடக்குது. கொரோனால எத்தனையோ உயிர் பலி போயிட்டு இருக்கு. அதையும் தாண்டின நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டியது. அன்றாட வாழ்றதுக்கு, சாப்பிடுறதுக்கு, உழைச்சி சாப்பிடுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இடையில இந்த மாதிரி விஷயங்களை சில தியாகம் பண்ணி ஆகணும். இல்லைன்னா கல்யாணம் பண்ணிருங்க. உங்களுக்கு அந்த வயசு வந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சிச்சுன்னா, கல்யாண வயசு வந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணிருங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, ஓப்பனாவே சொல்லிருங்க. என்னென்னமோ பண்றீங்க, இதையும் ஓப்பனா சொல்லிருங்க. இல்ல அப்பா அம்மா, என்னால் இதுக்கப்புறம் தாங்க முடியாது, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லிருங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு துணை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க பாடு. அகெயின் நான் சொல்றேங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பெண்களை மதிக்க ஆரம்பிங்க. எல்லாருக்கும் சம உரிமை இருக்கிறத நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. இது நான் மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ பாக்குற நீங்களும் கண்டிப்பா ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை நம்ம பகிரங்கமா பேசணும். பூசி முழுகி பேசி யாருக்கும் புரியலன்னா ஒட்டச்சி பேசுறது தாங்க சரி. நெத்தில அடிச்ச மாதிரி பேசணுங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் நான் இன்னைக்கு இது பேசியிருக்கேன். ஏதாவது தப்பு தவறா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. இந்த நல்ல விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் போய் சேரணும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது தப்பா பேசியிருந்தா மறுபடியும் நான் உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவையும் நான் பழைய மாதிரி எடிட்டிங் பண்ணாம தான் போட போறேன். மறுபடியும் கேட்டுக்கிறேங்க, குவாலிட்டி சரியில்லைன்னா மன்னிச்சிருங்க, லைட்டிங் ப்ராப்ளமா இருக்கு. மீண்டும் அடுத்து ஒரு உண்மையான விஷயத்த பேசுவோம். நல்ல விஷயத்த பேசி எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுப்போம். நம்ம அடுத்து வரப்போற நம்மளோட சமுதாயம் சுத்தமான சமுதாயமா, எந்த பிரச்சனையும் இல்லாத சமுதாயமா, மரியாதைக்குரிய சமுதாயமா இருக்கணும்னு நம்ம கடவுளை வேண்டிட்டு நல்லதே செய்வோம், பாசிட்டிவா இருப்போம். இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.